முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எழுதிய இது தேர்தல் ஏப்ரல் எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகி இருக்கிறது. கேரளம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவுள்ள இந்த தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்துக்கானது அல்ல. இது இருவேறு துருவ கொள்கைகளுக்கு இடையிலான வரலாற்று போர் என்கிறது ப. சிதம்பரம் எழுதிய இந்த கட்டுரை. இந்திய அரசியலில் நிலவி வந்த கருத்தொற்றுமை 2014க்கு பிறகு மறைந்து இப்போது மாநிலங்களின் தனித்துவத்துக்கும் ஒன்றிய அரசின் அதிகார குவிப்புக்கும் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது என குறிப்பிடுகிறது இந்த கட்டுரை. இந்திய அரசமைப்பு சட்டம் சமூக நீதி மற்றும் கூட்டாட்சி முறையை உயர்த்தி பிடிக்கும் இடது மற்றும் மையவாத கட்சிகள் ஒரு புறமும், ஒரே நாடு ஒரே அரசு என்ற வலதுசாரி கொள்கை கொண்ட பாரதிய ஜனதா மறுபுறமும் மோதுகின்றன எனும் கட்டுரை கேரளத்தின் அரசியல் மரபணுவும், தமிழ்நாட்டின் திராவிட கொள்கையும், மேற்கு வங்கத்தின் மொழி பெருமிதமும் இந்த தேர்தலில் பாஜகவின் வியூகங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்கிறது.